ஓம் நம சிவாய். நம்ம திருவாசகம் பகுதியில் 11ஆம் பகுதியான திருத்தள்ளேனம் அப்படின்ற பகுதியில் இருக்கும். அதில் 4 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 5வது பாடலை பார்க்கலாம். அருமந்த தேவர் அயன் திருமார்க்க அரிய சிவம் உருவந்த பூதளத்தோர் உகப்பெய்த கொண்டருளி கருவெந்து ருழ கடைக்கணித்து என் உளம் புகுந்த திருவந்தவா பாடி தள்ளேனம் கொட்டோமோ. அப்போ பெருநெறியில் உள்ள பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தரிசனம் கொடுக்காத அந்த ஈசன் அத்தகையவன் மனுஷால மகிழ்விக்கிறதுக்காக மானுட வடிவெடுத்து மண்ணுலகத்துக்கு வந்திருக்கான். அவனுடைய கிருபா நோக்கத்தால் என்னுடைய அந்த பிறவியே இல்லாமல் வெந்து போயாச்சு. அந்த அளவு எனக்கு அவன் உதவி பண்ணியிருக்கான். என்னுடைய உள்ளோன்றது அவனுடைய ஆலயம் ஆயிடுத்து. இந்த சிறப்பை பாடி நம் தள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்னுட்டு சிவஞானத்தை உபதேசிக்கிறதா இருக்குது. அதாவது இதில் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது. கௌதமரே, அதாவது உபநிஷத்தம் இதே வார்த்தையை யதோகதம் சுத்தே சுத்தமாசிக்தம் தாத்ருகேவ பவதி ஏவம் புனர் முனேர் விஜானத ஆத்ம பவதி கௌதம அப்படின்னு வருது கட்டோபநிஷத்தில் ஒரு வார்த்தை. இப்போ கௌதமரே தூய நீரில் வார்த்தா ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்குமோ அப்படி பரஞானம் பெற்ற முனியின் ஆத்மா பரமாத்மாவில் ஒன்றுபடுறது. ரெண்டும் அந்த இடத்துல பேதம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ரெண்டாலையும் ஒன்று கூட முடியறதுன்னு இந்த உபநிஷத்தம் சொல்கிறது. அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பொங்கொடும் வந்து ஆண்டு திறம் உரையாட உள் ஒளியாட உள்மா மலர் கண்களில் நீர் திரையாடுமா பாடி தள்ளேனம் கொட்டோமோ. அப்போ இதில் அரை ஆடு நாகம் தன்னுடைய இடுப்பை ஆட்டி தான் படம் எடுத்து ஆடுறது. அப்போது கச்சையாக கட்டின்னு இருக்கிற அந்த பிரான், அந்த இத நாகத்தை சுவாமி தன்னுடைய அணிஞ்சுன்னு இருக்கார் தன்னுடைய இடுப்பில். உமாமகேஸ்வரனாக இருந்துட்டு பூமியில் வந்து என்னை ஆண்டு அருளினா அப்படிப்பட்டவன். ஆடு மங்கை தன் பங்கொடும், தன்னுடைய உமாதேவிக்கு தன் இடபாகத்தை கொடுத்த அந்த தேவன் என்னை வந்து ஆண்டுண்டானே, அதை விளக்க முடியாமல் சொற்கள் தடுமாறுறது. அதாவது ஒரு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டா கூட மனுஷாலேயே நம்ம நினைக்கிறோம், நம்மள அல்ப விஷயங்கள் சிலது கூட சந்தோஷம் வந்துட்டால் நம்மளுக்கு அதை விளக்க தெரியாது, பேச தெரியாது, வார்த்தை வராது. அப்போ இவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்தோன்னே அது எனக்கு பேச வார்த்தை வரலையேன்றார் சுவாமி அந்த இடத்துல மாணிக்கவாசகர். அப்போ என்னுடைய உள்ளொளி பெருகிறது. ஒளியாட ஒள்மா மலர்கண்களில் நீர் திரையாடுமா. அதாவது அப்படி என்னுடைய வார்த்தை வரலை, உள்ளொளி பெருகிறது. அந்த ஒளி வீசுகிற கண்களில் நீர் அலையாக கொட்டுறது, தரையாக கண்ணீர் வருது. இந்த மகிமையை பாடி தள்ளேனம் கொட்டோமோ. இப்படி என்ன ஆண்டானே ஒத்தேன், எனக்கு கண்ணீராக வருதே, எனக்கு பேச வார்த்தை வரலையேன்னு சொல்கிறார். அடுத்த பாடல். அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் பாவா என்று என்னையும் பூதளத்தே வழித்தாண்டு கொண்டான் பூவார் அடிசுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேயானவா பாடி தள்ளேனம் கொட்டோமோ. இப்போ விண்ணவர்களுக்கெல்லாம் அயன் இந்திரன் வானவர்களுக்கெல்லாம் அரியவனாக இருக்க அந்த பெம்மான் பூலத்தில் என்னை வலிய வந்து ஆண்டுண்டான். மலர் போன்ற அவனுடைய திருவடியை என் தலை மேலே வச்சதும் நான் தெய்வத்தன்மை அடைய பெற்றிருக்கேன். இப்போ நான் இந்த பூத உடலில் இல்லாத தெய்வத்தன்மை எனக்கு கிடச்சிருக்கு. அப்படிப்பட்ட அவனை பாடி தள்ளேனம் நம்ம கொட்டணுமே அப்படின்னுட்டு இந்த பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல். கருங்கோலை பொல்வதோர் காயம் பிறப்பொடு இறப்பெண்ணும் அறம்பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன்கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம் பாடல் பாடி நாம் தள்ளேனம் கொட்டோம். அதாவது ஒரு மனுஷாளுக்குள்ள சில உதவிகள் வரும்பொழுதே நம்மளால் சில உதவியை வாழ்நாள் பரியந்தம் மறக்க முடியாமல் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய உதவியை புரிஞ்சு அந்த ஈசனை என்னால் மறக்க முடியாத பண்ணிட்டானே, அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கானேன்னு நம்ம மறந்தேயும் தம் கடல் நான் மறவா வண்ணம். அதனால் இவனுடைய கடலை இனிமேல் நான் மறக்க முடியுமான்னு கேட்குறாரு.
ஓலைக்காற்று ஆடி சுழல்றது போல் இந்த உடல் பிறக்கவும் இறக்கவும் செய்கிறது. அப்படியே உடனே பிறக்கிறது, உடனே இறக்கிறது. இந்த புண்ணியம் பாவம்ன்ற 2 வினையும் உடல் பண்ணுறது. இந்த பயத்திலேருந்து சிவன் என்னை காப்பாற்றிருக்கான். அப்படி என்றைக்கும் தன்னை மறக்காமல் அவன் பெருமையை பாடி நம் தொல்லையினம் கொட்டணும்னு வருது. இதோட நம்ம 8 பாடல்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய்.